சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. செல்ல தை ஜோலி முடிஞ்சி. மர்மளே மர்மளே, இந்த வெயில்ல எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். அது நெசந்தா. நான் வீட்டுக்குள்ள எம்புக்குள்ள கதவு சாத்திட்டு கமுதடிச்சு படுத்து கிடந்தேன். என்னது? செல்ல தை கதவு சாத்திட்டு கமுதடிச்சு படுத்து கிடந்தாளா? சும்மா இருந்தவள இருக்க விடாம வந்துரு வந்துரு வா வா வான்னு கூப்பிட்டு சைட்டுன்னு இப்படி வீட்டுக்குள்ள ஒதுங்கி இருக்க கூடாது. சின்ன பிள்ளையாட்டு சிறகடிச்சு பறக்கணும். நம்மளுக்கு 61 வயசுன்னு நினைக்க கூடாது. அப்படியே தோசையை திருப்பி போடுற மாதிரி 61 வயசு திருப்பி போட்டா 16 வயசு வரும் அப்படின்னு நம்மள நினைச்சுக்கிடணும். உலகம் சுத்தும் வாலிபி மாதிரி நம்ம 3 பேரும் இந்த ஊரை சுத்தி வருவோம். ஐஸ்கிரீம் திம்போம், இளநீ கடல போய் இளநீ குடிப்போம் அப்படின்னு என்ன வா வான்னு கூட்டிட்டு வந்துட்டா மருமலை. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கேட்காம என்னை இழுத்துட்டு வந்துட்டா. உன் மரும வரதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டா மருமலை. அந்த வார்த்தையை நம்பிதான் நான் இங்க வந்தேன். சும்மா இருந்த என்ன வா வான்னு கூப்பிட்டது யார் தெரியுமா? இந்த வெள்ளை மக்கா தான். வெள்ளை மக்கா உன்னை உள்ள இழுத்து போட்டாதான் என்ன என் மரும சும்மா விடுவா. செல்லத்தாயி கொஞ்சம் நினைச்சு பாரு என்ன நடந்ததுன்னு. என் மருமவா சூப்பர் மார்க்கெட் போயிருக்கா. அதனால அங்க போயிட்டு வேற எங்கெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு நேரே தான் வருவா. சும்மே வீட்டுல இருக்க சிறையா இருக்குக்கா. எங்கட போவ என்ன வெயில் அடிக்கி நிலவடிக்க மாதிரி சொல்லுத. பேசாம உட்காரு காத்து வாங்கிட்டு கதை விடுவோம். எப்ப பார்த்தாலும் தெருவையும் வீட்டையும் இந்த சுத்தி சுத்தி குட்டி போட்ட போன மாதிரி வாரோம். பேசாம எங்கேயாவது போயிட்டு வரோம். பைக்ல நல்ல அளவுகள் இருக்கும். பைக்ல போகும்போது வெயில்லாம் தெரியாது. நல்ல காத்து குடுக்குன்னு அடிக்க மாதிரி தான் இருக்கு நம்ம ஊர்ல. 61 வயசை தாண்டியாச்சு, கிளவி ஆயாச்சு, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குன்னு நினைக்கப்படாதுக்கா. தோசை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போட்டு பாரு. 61 வயசா 16 வயசு. ஆமா செல்லத்தையி சொல்லி சரிதான். உலகம் சுத்தும் வாலிபி மாதிரி இந்த ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துரும். வாக்கா செல்லத்தையி நீ சொல்லவே சரிதான். சூப்பர் ஐடியா. வாங்க போவோம். என்ன செல்லத்தையி அங்க நின்னுட்ட? இல்லக்கா என் மர்மோல நினைச்சாதான் கொஞ்சம் கெரி கலங்குது. என்ன சொல்லுவான்னு தெரியல. அட சும்மா கிடந்த எங்களை சொரிஞ்சு விட்டுட்ட. நான் பேசாம ஒரு இடத்துல போக வேண்டாம்னு வச்சிருந்தேன். அங்க போவும் இங்க போன்னு ஆசை காட்டி விட்டது நீ. கடைசி இப்ப வரலங்க. மர்மோலுக்கு தெரிஞ்சாதானே அவ வரதுக்குள்ள நம்ம வாடி வேடி சாடி வந்துடலாம். வா ஏக்கா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டதோன்னு பயமா இருக்குக்கா. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வா. இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. நேத்து ராத்திரி ஒரு கட்சியில இருந்தவே விடிய காலம் பார்த்தா இன்னொரு கட்சியில இருக்கான். மத்தியானம் பார்த்தா என் இன்னும் அடுத்த கட்சிக்கு தாவிட்டான். அடுத்த சாயந்தரம் பார்த்தா இன்னொரு வேற ஒரு கட்சியில கிடக்கான். அப்படி காலம் போயிட்டு இருக்கு. நீ என்னன்னா பயப்படாதக்கா, ஒண்ணு மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லி பயப்படாத. என் மருமக ஒண்ணுன்னு சொன்னா ஒண்ணு சொல்ல மாட்டான். எல்லாத்தையி சும்மா இருக்கா, நான் சமாளிக்கேன். சின்ன பண்ணு உன் மாமிய கிளவி எப்படி உள்ள ஏமாத்து பத்தியா? அலுமடி விடுங்க பாவம். வயசான காலத்துல அதுகளுக்கு ஆசை இருக்கதானே செய்யும் அங்க இங்க போகணும்னு. நீ உன் மாமியாரை விட்டு கொடுப்பியா? அதுக்குள்ள நல்லபடி நல்ல வெயில் அடிக்கலாம். அதனால எங்கேயும் நீங்க போவாதீங்க, வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், உங்களுக்கு வயசாயிட்டு இவங்களால எதுவுமே முடியாது, வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லதான் அவங்களுக்கு கூட வந்து நம்மளுக்கு வயசாயிட்டோ அப்படின்னு தோணிட்டே இருக்கும். அதனால நம்ம எங்கேயாவது பக்கத்துல போகும்போது சும்மா கூட்டு போனோம். அப்பதான் அவங்களுக்கும் அந்த கை வலி கால் வலி முட்டி வலி எல்லாம் மறந்து கொஞ்சம் தெம்பா இருக்கும். சொன்ன சின்ன பொண்ணு மாமியாருக்கு எனக்கு பயந்துகிட்டு எப்படி பழிய திக்கி வெள்ளைம கழுவி மேல பட்டு பத்தியா சரியான ஆள் பத்தி உங்க மாமியா கிளவி. மீ ஒரு 3 எழுதி கொடுப்போம். என் மேல கோவம் இல்லையே. இது எனக்கு கோவலாம் படல. என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா நானே உங்களை பைக்ல வச்சு கூட்டி போயிருப்போம்ல. 4 மணி வீட்டுல விட்டுட்டு போயிருப்பேன். கடைசில மாமியால மருமகளும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நமக்கா போச்சுரோ போல இருக்க. 3 எழுதி சொல்லிருக்க. அப்போ உங்க 2 பேருக்கும் நாங்க வந்த உடனே குடிச்சிட்டாங்கன்னு ஓரமா வண்டி நின்னுச்சா, அதை ஸ்டார்ட் பண்ண போனேன். அப்பதான் நீங்க 3 பேரும் பாஞ்சு வந்தியா வண்டியில. நானும் நீ கோவத்துல வந்த பத்திர பயந்துட்டே மருமல. நீ வாங்கி குடிச்சு போட்டு நேரா வீட்டை பார்த்து போங்க. அங்கேயும் சுத்திட்டு கிடக்காதியா வெயில்ல. இல்ல மருமல வீட்டுக்கு தான் போறேன். ஏகப்பட்ட வேலை சொல்லி கிடக்கு. அங்க தம்பி 5 இளநிக்கு 150 ரூபா. தம்பி எனக்கு ஒரு சந்தேகம், எல்லா கடையிலயும் இளநி 40ல இருந்து 50 வரைக்கும் விக்கி. ஆனா வாங்கடையில மட்டும் 30 ரூபா வச்சு வாங்குதிய. அது எப்படி உனக்கு கட்ட முடியாது? இக்கோ இளநியே எங்கேயும் நான் விலைக்கு வாங்கி விக்கல. எங்க வேலையில இருந்து வெட்டின இளநியக்கும் இக்கோ வசதியான ஆள்கள்லாம் எங்கனாலும் போய் 100 150 சொல்லி ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய ஏசி ரூம்ல போய் உட்காந்து குடிச்சிட்டு வருவாங்கக்கா. ஆனா என்கிட்ட வரக்கூடிய ஆள்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆள்கள் தாங்க. அன்னன்னைக்கு கூலி வேலை பார்க்கக்கூடிய ஆள்கள் எப்படிக்கோ 100 150 குடி ஜூஸ் எல்லாம் கொடுக்க முடியும் வெயில்ல. அது அங்க பார்த்தேன். எதுக்கு கொள்ள விலை வச்சு விற்பானே, எனக்கு கட்ட முடியாத அளவுக்கு ஒரு சின்ன லாபத்தை போட்டு வித்துட்டு இருக்காங்க. இளநியும் பயங்கர சேல்ஸ் பார்த்துருங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்ட ஆள்கள் மெனக்கிட்டு வந்து என்கிட்ட வந்து இளநீ குடிச்சிட்டு நல்லா இருக்கு போய் இளநீ சூப்பரா இருக்கு, மனசும் வயிறும் நிறைஞ்சாப்புல இருந்து சொல்லி மனசார வாழ்த்துட்டு 30 ரூபாயும் தந்துட்டு போகும்போது என் மனசே நிறைவா இருக்கு. குறைஞ்ச லாபத்துல அதிக அளவு விற்பனைக்கா. அதனால எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு எனக்கு லாபம் வரதாங்க செய்யும். உண்மையிலே தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன போல ஆள்கள் தான் விவசாயத்துக்கு வரணும் பாத்துக்க. ஐயா ராசா கஷ்டப்பட்ட ஆளுகளும் இளநீ குடிக்கணும் நினைக்க பத்தியா? அங்க நிக்கியா நீனும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும். தலைமுறை கேட்டு இளநியை குடிச்சு வயிறு நிறைஞ்சு போச்சு. வார்த்தையை கேட்டு மனசு நிறைஞ்சு போச்சு ஐயா. இப்ப 4 பேர் இருக்கனால ஐயா நல்லபடியா மழை பெய்யுது இந்த ஊர்ல. ரொம்ப நன்றி பாட்டி.
சரி எதே சீக்கிரம் எண்ணெய் குடிச்சு வீட்டுக்கு வந்து சேருங்க என்ன. சரி மறுபடியும் நீ பாத்து போன எங்க பூ கிடைக்க போற. ஆமத்தை எப்படி பூ கடைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம். ஆமா பைக் ஏறு சங்கீதாக்குள்ளதான். ஆமா மருமல அவட்ட தான் கொஞ்ச நேரம் வாசியில தான் சொல்லி வாங்கிட்டு வந்தேன் பாத்துக்க. எப்படி இப்ப அவன் வண்டியை கொடுத்துட்டா சங்கீதா போய் இந்த வண்டியை கொடுக்க போது பெட்ரோலுக்குள்ள துட்ட வாங்கிட்டு விட்டுருவா பாரு. ஆமா நாலுபடி சங்கீதா எப்படியாப்பட்ட ஆளு. சரி வாங்க போவோம் நேராயிட்டு. கொண்டக்கப்பட்டி வெட்டி தரேன் தேங்காய் இருக்கும் தின்னுங்க. அம்மையும் மௌனம் சேர்ந்து யாருக்கோ பயந்துகிட்டு பொட்டியை உருட்டி கொண்டு போன மாதிரி உருட்டி கொண்டு போறதாலமா. ஏ ராதிகா இக்கா வாங்க. எங்கேயும் நொங்க தூக்கிட்டு போன மாதிரி இருக்கு. யார் எங்கம்மா போவ? உங்க வீட்டுக்கு தான் வாரேன். பிள்ளைதாச்சு பிள்ளை வெயிலான அந்த வெயில் நேரத்துல 2 கண்ணு போல எடுத்து இந்த நொங்கு தின்னு வச்சிக்க நல்ல அளவோல இருக்கும் பாத்துக்க குளு குளுன்னு. நான் அன்னைக்கு என் புருஷனுக்கு சொல்லி வச்சிருந்தேன் எங்கேயாவது வேலைக்கு போற இடத்துல நொங்கு வித்தாவனா ஒரு வேளை நொங்கு வாங்கிட்டு வருவோம். எப்படிக்கு வேலைக்கு போன இடத்துல பக்கத்துல நொங்கு இறக்கிட்டு இருந்தா போல இருக்கு. அந்த வேலைக்காரரும் தெரிஞ்சால் தானா அந்த கேட்டாராம் இப்படி என் தங்கச்சி தான் இப்படி மாசமா இருக்கு 2 வேளை நொங்கு தாருங்க அப்படின்னு கேட்டாராம். துட்டு வேணா தாரேன் அப்படின்னு. அந்த இந்த வேலைக்காரர் என்ன தம்பி காக்கிய 2 வேளை சும்மா தீட்டு போங்க துட்டு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னாராம். துட்டு வேண்டாம் பரவாயில்லையே நல்ல மனசு பாத்தீங்களா. அந்த அளவு ஒரு கொலை என் மோவன்ட்ட கொடுத்தேன். அவன் இந்த எப்பா நொங்கு சர்பத்துல பேயா குடிப்பாமா சர்பத்து பாட்டில ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லி அங்க வச்சு நொங்கு சர்பத்தை போட்டு கிடக்கா. அந்த இங்க வச்சிருந்தேன் இதையும் தீத்து போடுவான். அதான் வாங்கையில கொண்டு ஒப்படைச்சு போயிரும். அந்த வந்து கொண்டுட்டு ஓடியாரேன். மாப்பிள வந்து வெட்டி தரச்சல் என்ன ராதிகா? சரிக்கா நீ காலையில தான் எனக்கு என்னவோ தெரியல நொங்கு திங்கின போல ஆசையா இருந்து பாத்துருங்க. மனசுல தான் சொல்லணும்னு நினைச்சேன். இவர் என்னவோ அடிச்சு கரையேறி எங்கேயோ ஓடுது சொல்லி ஓடிட்டே பாத்துக்கங்க. சரி வரட்டு சொல்லுவோம் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கொண்டு வந்துட்டிய இதான் பாசங்க. இது ரொம்ப தூக்காதானே கீழே வைக்க போற உன் புருஷன் வந்து வீட்டுக்குள்ள தீட்டு போச்சலு. நான் வரும்போது கூப்பிடுறது கூட தெரியாம என்னவோ பாத்துட்டு இருந்தியம்மா. எங்க வீட்டுல வெடி குண்டுக்கா. வெடி குண்டா யாருமா? அதாங்க நீலாம்பரி என்ன ஆத்தனார சொன்னேன். நேசம்தாம்மா அவ வெடி குண்டுதா அணுகுண்டாவும் மாறிடுவாம்மா. அவ என்னன்னு தெரியலக்கா. நான் லேசா வெளியில வரேன். அப்ப சங்கீதாவுக்கு விட்டு திண்ணையில ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு. அத என் மாமியாரும் இந்த நீலாம்பரியை சேர்ந்துக்கிட்டு லேசா எட்டி பார்த்தாளுவா. என்னடா செய்ய போறாளோ அப்படின்னு நான் பாத்துட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து உருட்டி அப்படியே தெருவோட கொண்டுட்டு ஓடுறாளோ வீட்டுக்கு. அந்த கூத்த தான் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தியாக்கா. நான் அந்த கூத்த பார்த்தா வாரேன். 2 பேரும் ஏதோ பாக்ஸ் போட்டு உருட்டிட்டு போறாளுன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்புனா தாங்க முடியல. இவ வந்த வரத்து என்ன இவ இப்ப இருக்க இருப்பு என்னன்னு. ஒரே டெரர் பீஸா இருந்தா இப்ப காமெடி பீஸா சுத்திட்டு இருக்கா பாத்தீங்களா. அவ அப்படிதான் காமெடி பீஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பா. திடுதுப்புன்னு உனக்கு வேண வைக்க பாத்துருவா. பாத்து எடுத்து நடந்துக்கம்மா. இங்க சொல்ல சரிதாங்க. நான் அதனாலதான் அந்த தேச பக்கமே போக மாட்டேன். எங்க அம்மா சொல்லிதான் தந்திருக்கா அந்த பக்கமே பீராத மக்கான்னு. சரிதான் மக்கா உன் புருஷனை விட்டு எதனால பியாசிக்கா. நீ எதனால பியாசிக்காத விட்ட உள்ள பிறக்க வரைக்கும் பாத்து எடுத்து பதனமா நடந்துக்கா. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. நான் கொஞ்சம் கவனமா தான் இருக்கேன். சரி போயிட்டேம்மா. இந்த பையன் ஒரு குல நங்கையும் வெட்டி சர்பத்து போட்டு கிடந்தான். நான் இங்க நின்னு நச்சிக்கிய அவ்வளத்தையும் ஊத்தி குடிச்சு போடுவான். கடைசியில குடிச்சு போட்டு பாத்திரமுக்கு வீட்டுக்கு நம்மள உசுர வாங்கி போடுவான் தண்ணி இல்லாம. கண்ணு முன்னால கல்லு குத்தி மாதிரி இந்த பொட்டிக்கு மேல கைய வச்சுட்டு நின்னாடி. திருப்பி எப்படி காணாம போனா? அம்மா ஒருவேளை பெட்டிக்கு அடியில இருப்பாமா கேட்டி பாரு. பக்கப்பட்டி நான் பக்கப்பட்டி அம்மா அந்த சுப்புலட்சுமி பெரிய ஆளுடி. ஒருவேளை அடியில இருக்கலாம் நீ பாருடி. சுப்புலட்சுமி குப்புலட்சுமி தூணில இருப்பா துரும்புல இருப்பாளா. அவ நம்மளுக்கே ஆட்டம் காட்டுதால எங்க போய் ஒளிஞ்சான்னு தெரியலையே. சரி நம்மளே பாப்போம் பெட்டிக்கு அடியில இருக்காளான்னு. இருக்காளாடி. நோ 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 அவ இல்லம்மா இல்ல. பின்ன எங்கடி போனா? ஏம்மா ஒண்ணு நினைச்சு பாத்தியா? நம்ம மனசுக்குள்ள அவளை நினைச்சே வந்தோம்லாமா. ஆமாமா நம்ம முன்னால நிக்க மாதிரி நமக்கு அப்படி தோணி இருக்கு. ஏம்மா என்ன பெத்தவளே எல்லாமே நம்ம 2 பேருக்கு மனப்பிராந்திமா மனப்பிராந்தி. ஆமாட்டி இப்பதான்டி எனக்கு தோணுது. அம்மா ஒரு நிமிஷத்துல எனக்கு உசுறு போய் உசுறு வந்த மாதிரி ஆயிட்டுமா. பாவி மக்கா நம்ம வீட்டுல எங்களோட பூந்து எங்களோட நுழைஞ்சான்னு தெரியலையே. வந்து நிக்கால படுபாவி அப்படின்னு நினைச்சம்மா. நல்ல வேலை மனப்பிராந்திமா. எப்பா என்னன்னோ தோணிட்டம்மா எனக்கெல்லாம். ஆமா எதுக்கு அப்படி பயப்படணும் நம்ம? ஆமா பத்தியமா எதுக்கு நம்ம பயப்படணும்? துட்டு தரலாவா நம்மளை ஏமாத்திட்டு போனால நம்ம ஏமாத்திட்டு வந்தோம். அரிக்கு சமமா போச்சு போறதுக்கு நம்ம பயப்படணும். நம்ம 2 சரியான கூமுட்டதான் போல இருக்கு பத்தியமா. மா உருட்டுனே உருட்டணும். அப்படியே உருட்டி அப்படியே யாரும் உள்ள கொண்டு வச்சிருமா. அங்கதான் பத்திரமா இருக்கும். நீ வரடி நான் தேங்காய் உருட்டுன மாதிரி லோன்னு தெருமுழுக்கு உருட்டிட்டு வந்திருக்கேன். என்னால முடியாதம்மா வீட்டுல கொண்டு சேர்த்தாச்சு. இனி உருட்டினாலும் சரிதான் என்னன்னு செஞ்சாலும் சரிதான். வா பாடு என்னன்னு போம்மா.
சொல்லுங்க சரிதாம்மா, என்னாலையும் முடியலம்மா. ஒரு மாதிரி டங்கு வர அந்த பேரும் போல இருக்கு. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் உசுறு வாழ முடியும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை உருட்டோமா. நம்ம வீட்டுல தானே கிடக்கு. ஒருவேளை மொட்டை வந்து கேட்டான்னு வச்சுக்கியா, நீ சொல்லிரு அது பொருள் வந்து இறங்கியிருக்க மொத்தமா லோடு எல்லாம் ஹோல்சேல்ல வந்து இறங்குனது அப்படி இப்படி நீ எதையா ஒரு கதையை சொல்லிருமா. நானும் அப்படியே சொல்லிடுறேன் மொட்டை கிட்டேனா. சரிம்மாக்கா வா போய் நம்ம ரூம்ல கொஞ்ச நேரம் காத்தாடியை போட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். நடு வீட்டுல பொட்டியை கொண்டு தூக்கி வச்சிருக்காள்வா. யாருக்கு சுவாலியா இருக்கும்? அம்மைக்கு மோவலுக்கு உள்ள சுவாலியா தான் இருக்கும். பொருளை ஒரு இடத்துல வச்சவன் கொண்டான்னு கிடையாது. அடைய ஆரம்பிச்சுட்டு இவ்வளவு பண்ணுது அலப்பற தாங்க முடியல. வீட்டுல ஆளுல உங்களுக்கு திறந்து விட்டு அழுவோகளை கடைக்கு போயிட்டு அழுவோல இருக்கம்மா. எம்மா பொட்டை கிளம்பி வந்துச்சா போல இருக்குமா. அவதம்பி அலறிட்டு கிடக்கா. பொட்டியை வர நடுவு வீட்டுல வச்சு இருந்துச்சு. சும்மா இருமை இப்ப போவாத நிலையெழிஞ்சு நிப்பா. பேசாம இரி என்னதான் செய்தான்னு பாப்போம். நமக்கு வந்து சேர்ந்திருக்கல்வல. சரி ஒரு வாரமா வைப்போம். ஏக்கா இது பொறாசல்ல இருக்கு. இங்க வா. என்னதுக்கா சுண்டத்த குழம்பா? உரியல சுண்டத்த குழம்பு அவ்வளவு வாய்க்குள்ள பேரும் உங்களுக்கு கேட்டி. ஏக்கா அப்படி இல்லக்கா, சுண்டத்த குழம்புனா நிறைய பேர் தெரிச்சு போடுவாங்க. ஆனா எனக்கு சுண்டத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும்க்கா. சுண்டத்த குழம்பு வச்சு அப்பளத்தை சுட வரம்டி. சூப்பர் காம்பினேஷன்லக்கா. செம்ம அடிபொலியெல்லாம் இருக்கும். சூப்பர் மார்க்கெட் வேற போயிட்டு வந்த பத்தியா ஞார வர இட்டுட்டி. அதான் வயிறு பசிக்குன்னு வெறும் கிடந்து ஆடிட்டு கிடப்பாரு. அதான் சரி சீக்கிரமா சோத்த பொங்கன்னு நினைச்சிட்டு 5-6 சுண்டத்தை கிடந்து அந்த அதையும் அள்ளி போட்டு கத்திரிக்காய் வத்தல் இந்த சீனரிக்காய் வத்தல் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரே குழம்பு வச்சு போட்டேன். நீ தொட்டுக்கிட்டதுக்கு தோவரங்கு வரன்னு வச்சுட்டே அவ்வளவுதான் விடிஞ்சு போயிரும். அதான் பார்த்தேன் 10 பாப்படத்தை எடுத்து சுட்டு போட்டோம்னா அது போக்குல வேலை முடிஞ்சு. ஏக்கோ சுண்டத்த குழம்புக்கு இந்த தோவரம் அங்கு வரலாம் எடுபடாதுக்கு. பேசாம கட்டி பருப்பு வைக்கிறோம் ஜம்முன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா பப்படத்தை சுட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் வேற பொரிகடல துவையல் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் தான் எல்லாம் அடிப்பொலியா இருக்கும். சொல்லும் போதே நாக்கு தம்பி கூறுது. எடி புஷ்பா சொல்ல இருக்கேன். என்னடி இது சுண்டத்து குழம்பு தரதரன்னு கொதிச்சிட்டு கிடக்கு. உங்க அக்கா முகம் செவந்தாச்சு. அவ்வளவுதான் நீ தொலைஞ்சாராண்டே. என்ன மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீரு? உங்க கூட தான் நானும் கடைக்கு போயிட்டு வந்தேன். கையில என்ன மேஜிக்கா வச்சிருக்கேன். வந்த உடனே சாம்பார வச்சு அவியல வச்சு ரசத்தை வச்சு பப்படத்தை பொரிச்சு அதை வச்சு இதை வச்சு வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே சுண்டத்து குழம்புனாலே நமக்கு தெரிச்சு ஓடக்கூடிய நிலைமை தான். அதான் வேற ஏதாவது குழம்பு வைக்கலாம்லான்னு நினைச்சேன். ரசத்தை வச்சா ரசத்தை வைக்கிங்கேரு. கத்திரிக்காய் குழம்பு வச்சா கத்திரிக்காய் குழம்புங்கேரு. நான் அப்ப என்னத்தை தான் வைக்க? உங்களுக்கு என்ன கவலை? அவளத்தையும் வாங்கி போட்டா மட்டும் போதுமா? இங்க எல்லாத்தையும் பாடு பார்த்து வைக்கிறது காணாதக்கும். இதுக்கடையில சுண்டத்த குழம்பா அந்த குழம்பா இந்த குழம்பான்னு இந்த நேரம் என்ன வயிறு பசிக்கு உசுர கொடுத்தீங்களா? சரி எதுனாலும் வச்சா தின்னுக்கிட்டே விடு. சீட்டு பணம் கொடுக்கணும்ல, கோல பணம் கொடுத்துட்டு வாடியாரேன். அதுக்குள்ள சோத்த எடுத்து வை. தின்னுட்டு அரை நேரம் வேலைக்கு போகணும் பத்துக்க மத்தியானத்துக்கு மேல. சரி சீக்கிரம் வரும். பொம்பளை சும்மா இந்த கைய வச்சனா சோறு வந்துரும் குழம்பு வந்துரும் கறி வந்துரும் நினைக்காரு போல இருக்கு. தின்னு போட்டு அந்த அளவுக்கு தொட்டில் போட்டு ஆடிட்டு கிடக்கலாமா? உனக்கு இல்லக்கா எனக்கு அப்படிதான். நம்ம ஒரு குழம்பு வச்சு நிப்போம். அந்த நேரம் பார்த்துதான் வேற ஒரு குழம்பு கேட்பாரு. சிறையளவா இருக்கும். மண்டைக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. நான் வாயில வந்ததெல்லாம் பிடிச்சி கிளிக்கிளின்னு கிழிச்சு விட்டுருவேன். அந்த கிளியை வாங்கிக்கிட்டு அந்த உள்ள குழம்பு வச்சு தின்னுட்டு போவாரு. முதல்ல இந்த மாதிரி பேசாம அணக்கம் கட்டாம உள்ள குழம்பு வச்சு தின்னுட்டு போயிருந்தானா இந்த பேச்சு பேசினாக்கா அதே மாதிரிதான் உங்க வீட்லயும் நடக்கு. எனக்கு சிரிப்பா வந்துச்சு பத்துக்க. இந்த நீ போட்டு பொண்ணு தெரிச்சு வாடிட்டாரு. ஏடி நம்ம வீட்டுல இல்ல நிறைய வீட்டுல இந்த மாதிரி தான் நடக்கு. லேலோலுக்கு ஒரு குழம்பு பிடிக்கும், புருஷனுக்கு ஒரு குழம்பு பிடிக்கும், மாமியாருக்கு ஒரு குழம்பு, சவத்து வீட்டு எந்த குழம்பு வைக்க சொல்லு பாப்போம். நமக்குன்னு ஒரு விருப்பம் ஒரு நாளும் கிடையாது. நம்ம எதனால வச்சு தின்னுட்டு போயிருவோம். அதுதாங்க பொம்பளைங்கிறது. என்னைக்கு கல்யாணம் முடிச்சோ அன்னையில இருந்து நமக்குன்னு விருப்பம் எல்லாம் அப்படியே விட்டுற வேண்டியதான் போல இருக்கு. புருஷனுக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு நாத்தாருக்கு என் கொழுந்தனு வரைக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து செய்யணும். நமக்கு ஏதாவது என்ன பிடிக்கும்னு யாராவது ஒரு நாளாவது கேட்டுருப்போம்லாக்கா. உட்கார வச்சு ஏமா என்ன காப்பி கீப்பி குடிக்கிறாமா போட்டு தரட்டா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்கட்டுமாக்கா. சவத்தப்பட்டு சிறையளவா தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது நம்மளுக்கு யாரும் வட பாயசத்தோட விருந்து வைக்காண்டாக்கா. அசந்த நேரத்துல ஒரு கப்பு காப்பி சூடாட்டு கொண்டு வந்து நம்மக்கா குடி அப்படின்னு யாராவது ஒருத்தர் கொண்டு கொடுத்தோம்னா நமக்கு எப்படி இருக்குக்கோ அப்படியே சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும். நானும் அது தப்பி நினைப்பேன். அசந்து உட்கார நேரத்துல ஒருத்தர் கூட என்ன என்னன்னு கேட்க மாட்டா பத்துக்க. எல்லாரும் அசந்து உட்கார நேரத்துல என்னமக்காச்சு நம்ம வாடி வாடி கவனிக்கோம்ல. அப்ப நம்மள யாராவது ஒருத்தர் என்ன ஏதுன்னு கவனிக்கலாம் பத்தியா. இந்த நேரத்துல நம்பி மனசு சுவாந்து போயிருது பத்துக்க. அவத்தப்பட்டு என்னத்த குடும்பத்துக்காண்டி வாடி வாடி உழைச்சி என்னத்த பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாதோ அப்படின்னு தோணிருமத்துக்க. சரி விடுக்கா. பொம்பளைனாலே மெழுகுவர்த்தி மாதிரிதான். எரிஞ்சு மத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுப்போம். தன்னே உருக்கிக்கிட்டு. அத சொல்லு அப்படி சொல்லு. சரி என்னதா இருந்தாலும் குடும்பம் நாயாச்சுலட்டி. நமக்குன்னு என்ன இருக்கு? எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்குதான். பாத்ததுக்கு சுட்டுறாம சூப்பர்க்கா.
எவ்வளவு நாளாச்சு இப்படி பப்படம் சுட்டு பாக்காத ஐயா அம்மா என்ன அழகா இருக்கு கண்களை எப்படி சுடுதா அக்கா எப்படி நாக்க தொங்க போட்டுட்டு வந்துருமே கரெக்டா வந்துட்டு நானும் வந்துட்டேன் எல்லாரும் காலிட்டு எண்ணெய் ஒரு ஊத்தி சட்டிக்குள்ள அதுல பாப்படத்தை திட்டு ஏறிவாவோ முங்கி மூழ்கி முத்தெடுத்து வர மாதிரி அப்படியே சொங்கன்னு வரும் பாக்கணும் அப்படிதான் எல்லாரும் பொரிச்சு பொரிச்சு வாயில தள்ளிட்டு இருக்காவோ அதான் பிரஷர் கிரஷர்னு ஒரே அடியா அடிச்சிட்டு கிடக்கு ஆளை இப்ப வர வர எண்ணெயே எடுக்க மாட்டோம் டி அதான் பாப்படத்தை சுட்டுறதே பாத்துக்க கங்கு வீணாதானே சும்மா கிடக்கு எதுக்கு வீணா விடுவானே அதான் எங்க அக்கா சிக்கனத்தின் சிகரம்ல எனக்கு வாய் இருக்க வாய் இல்லனாலும் நாய் தீட்டு வரும் இக்கோ 4 மணிகிட்ட பேசிட்டே இருந்துச்சு அவ்வளவுதான் பப்படத்தை சுட்ட மாதிரிதான் அண்ணன் சீக்கிரம் வந்துருவாரு கிடந்து ஆடி போடுவாரு ஆடி சீக்கிரம் சுடுக்கா பப்படத்தை என்ன எதிர்ச்சி ரெண்டீரா இல்லக்கா அண்ணன் வந்துருவார்ல சாப்பாடு வச்சு கொடுக்கா நான் போய் சாப்பிட போறேன் எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சு 4 மணி வாங்க போவோம் நீ வேணப்பா நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன் எதுக்கு இதுல இருக்க பப்படத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்குதுக்கா கொதிக்கிடி போட்டாதீங்கம்மா பாவம் புஷ்பா வீட்டுல எல்லாரும் சாப்பிடணும் சின்ன உரிச்சிடமனே டெய்லி புஷ்பா வீட்டுல குழம்பு கூட்டுன்னு வாங்குது ஒரு சிலிண்டர் ஒன்று கொடுங்க பாப்போம் சிலிண்டர் என்னன்னா அணக்கம் கட்டாம வாடிட்டு 4 மணி சரி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வந்து எடுத்து வைப்போம் சரி தம்பி அப்படியே சரி 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 அப்படியே வச்சுக்கிடுவோம் சரியே ஆமா அப்படி வச்சுக்கிட்டா தான் நல்லது பாத்துக்க ஆமா 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 சரியா வைக்கேன் சரி அடுத்த போன்ல யாரு புது மாப்பிள்ள என் தம்பி தான் மருமோல அம்பின்னு சொன்னா என்ன சிரிப்பு வருது இப்ப என்னதே சொன்னாரு பத்திரிக்கை எல்லாம் நல்ல அளவோட அடிச்சு வந்தாச்சுக்கா உள்ளூர்ல பத்திரிக்கை கொடுக்கண்டா நம்ம பாக்கத்துல வச்சுதான் கூப்பிடுவோம் வெளியூர் ஆளுகளுக்கு எப்படிக்கா கொடுக்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு கிடக்கான் எத்தே இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாத்தே கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம அப்படி இப்படி கிடந்து மண்டைய உடைச்சிட்டு கிடக்க கூடாது கொஞ்சம் முன்னால என்கிட்ட பேசினாரு இப்படிதான் புலம்பிட்டு இருந்தாரு அதனால நான் சொன்னேன் சித்தப்பு முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பத்திரிக்கை அனுப்பி விடுவோன்னே ஆமதே அனுப்பிட்டாரு சித்தப்பு அடுத்த நிமிஷம் நம்ம சொந்தக்காரங்க வெளியூர்காரங்க அவளே இருக்கும் டக்கு 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 டக்குன்னு அவளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாச்சு பத்திரிக்கையா ஆமத்தை முந்தின காலம் மாதிரி நம்ம ஊரா போய் பத்திரிகை கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க விடிஞ்சு போயிரும் அடுத்த வருஷம் ஆகி போயிரும் நம்ம ஊர்லயும் அப்புறம் உங்க ஊர்லயும் பெத்தல பக்கம் வச்சு அழைச்சிரும் அவ்வளவுதானே முடிஞ்சு இதுக்குதான் மருமல நீ வியானுங்குது அத்தியா இவ்வளவு நேரம் நானும் என் தம்பி அப்படி கிடந்து மண்டை உடைச்சு கிடந்தோம் ஏத்தே தம்பி கல்யாணம் முடிய போது சாப்பிட்டு எடுத்து நல்ல நாத்தனா மாதிரி நல்ல ஜம்முன்னு இருங்க யா மருமல அப்படி சொல்லுத என்ன தம்பி பொண்டாட்டி வந்துட்டாலே தலைகீழ மாறிடுவோம்ல நாத்தனார்லாம் சும்மாரி மருமல அப்பெல்லாம் நான் கிடையாது தெரியுமா தம்பி பொண்டாட்டி தாம்பள மாதிரி நினைப்பேன் பாத்துக்க ஆமா ஆமா பாப்போம் எப்படி தலைகீழ தொங்குதெல்லாம் என்ன அதுன்னு பாப்போம் எனக்கு மாமியாங்க மட்டும் மரியாதை கிடையாது மாமியாலா இல்ல மைனி சம்பந்தியா ஒரே நக்கல் பண்ணிட்டு கிடக்க போன ஜென்மத்துல நம்ம 2 பேரும் அண்ணி நாத்தனாரா இருந்திருப்போம்னு நினைக்கேன் அந்த பந்தம் தான் இப்போ வரைக்கும் தொடருது போல இருக்கு அப்படிதான் போல இருக்கு தம்பி பொண்டாட்டி வந்தா தலையில தொங்கு புத்தி நமக்குலாம் வந்துடப்படாதப்பா சில ஆளுகள் அப்படிதான் இருப்பாளோம்மா அது வரைக்கும் நல்லா இருப்பாளுவா தம்பி பொண்டாட்டிக்கு அண்ணன் பொண்டாட்டி கல்யாணம் முடிஞ்சனே நாத்தனாக இருக்கிற புத்தி காட்ட ஆரம்பிச்சிருவோம்மா எப்போ அதெல்லாம் கேடு நான் என் தம்பி பொண்டாட்டியை தங்க முறையில பாத்துக்கிடுவேன் உன் அடிக்கவா வேண்டாமா ஒரே இரு மனசா இருக்க ஃபேன் கிடக்கு இறங்கிட்டு கிடக்கு இவர் எங்க தொலைஞ்சு போனாரு தெரியல கரண்ட் பில் யார்கிட்ட தான் நினைச்சாரு இங்கதான் இருக்கு என்ன வாரேன் எந்த பெருச்சாலி பொந்துக்குள்ள கிடக்காரன் தெரியல சின்னப்படி அலமாரி எல்லாம் அப்படி இப்படி கடந்து பத்துக்க எல்லாத்தையும் ஒதுங்க வச்சிட்டு இருந்தேன் அதான் ஆளை கடல பாத்தியோ ஃபேன் ஓடுதுன்னு யாரும் ஆஃப் பண்ணிட்டு போனான மனுஷா அது கிடந்து கிறங்கிட்டு கிடக்கு சாத்த கரண்ட் பில் யார் கிட்டதா சொல்லு போய் உண்மைங்க சிலிண்டர் இல்லைன்னா கரண்ட் எடுப்பு வச்சு போட்டு கொளுத்துன்னு கொளுத்திட்டு கிடக்கும் இப்போ சரி புடு மறந்து போயிட்டேன் பத்துக்க ஏதோ வரும்போது போன் போடணுமா வேண்டாமா ஏதோ புலம்பிட்டே வந்த அது வேற ஒண்ணு இல்லைங்க அப்பல போன் போட்டு சொன்னோம்ல விவரத்தை ஆமாட்டி சூப்பர் மார்க்கெட்ல நடந்த கதையை சொன்னீல்ல ஆமா அதாவது மீன பிள்ளைக்கு போன் போடவா வேண்டாமான்னு ஒரே இரு மனசா இருக்கு பாத்துக்கங்க அதான் யோசிச்சுட்டே வந்தேன் எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தா உடனே டக்கு புக்குன்னு முடிக்கணும் நல்லபடியா நீ பேசல கல்யாணம் கைகுடி வந்தா நல்லது தானே டீ பாவம் அந்த பிள்ளை எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறத நமக்கு தெரிஞ்ச பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நல்லது தானே அது சரிதாங்க அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருக்கணும்ல அந்த பிள்ளை அன்னைக்கு ஒண்ணுமே சொல்லல அவன் அதுக்குள்ள கருப்பட்டி உளுந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெரட்டிட்டாங்க சரிப்பா ஆமா அந்த பையனுக்கு அக்கா இருக்காளா தங்கச்சி இருக்காளா கூட பிறந்த யாரும் இல்ல அதனால நம்ம தான் கூட பிறந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்து எடுத்து முடிக்கணும் இது சொல்லுது சரிதான் சரி அப்போ போன் போடட்டா சரி போடு அதெல்லாம் எடுக்கதான் செய்யும் சரி நல்லதே நினைப்போம் நம்ம நல்லது நினைச்சு ஆரம்பிச்சு வைப்போம் கல்யாணம் முடிஞ்சா நல்லது சரி விருப்பம் இல்லைன்னா சொல்லிட்டுனா பிரச்சனை இல்லை இதோட விட்டுறலாம் நீங்க போது என்னத்த மனசை எட்டி பாத்துட்டு இருக்கீங்க வீடியோ கால போடுறேன் இல்லடி பக்கத்துல இருந்தாதான் காது கேட்க பத்துக்கா இவரெல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் செய்ய முடியாது போன் ரிங் போயிட்டே இருக்க பிள்ளைங்க எடுக்க மாட்டேங்க என்னன்னு தெரியலையே சின்ன பண்ணாக்கா போன் அடிக்கிறாங்க எதுக்குன்னு தெரியலையே சரி எடுத்து பேசவா வேண்டாமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க பில்லுல ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அதுக்காக தான் கால் பண்றாங்களா என்ன தெரியலையே சரி எடுத்து பேசுவோம் ஹலோ சின்ன பண்ணாக்கா நான் மீனா பேசுறேன் என்ன வெளியில பஸ் ஓடுற சவுண்ட் எல்லாம் கேட்க மாதிரி இருக்கு என்னமா வேலை முடிச்சிட்டா ஆமாக்கா இன்னைக்கு முதல் நாள்னே சரி சீக்கிரமா கிளம்புங்கம்மா நாளைக்கு ஃபுல் டே ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கக்கா இப்ப நான் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னக்கு சொல்லுங்க ஏதாவது பொருள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா சும்மா தான் பேசணும்னு நினைச்சேன் சரி இப்ப நீ வீட்டுக்கு போய்க்கியா பரவாயில்ல நீ வெளியில நின்று பேச முடியாது பாத்துக்க அந்த விஷயத்த பரவாயில்ல பேசுங்க எங்க ஊர் பஸ் பிரேக் டவுனா அதனால அடுத்த பஸ் வரதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குக்கா ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் நான்லாம் திறந்தவையே மூட மாட்டேன் பேசிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட ஆளு ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு எப்படி பேச எப்படி ஆரம்பிக்க என்ன ஏதுன்னு ஒரு குழப்பமா இருக்கு
இருக்கு. என்னக்கா நீங்க எனக்கு அக்கா மாதிரி தான்க்கா. நீங்க சொல்லுங்கக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லம்மா, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வச்சு நடந்த கதை. அதான் கருப்பட்டி உளுந்து தேங்காய் நல்லெண்ணெய். அக்கா அது வந்து தலையை சுத்தி மூக்கு தொடல, மூக்க சுத்தி தலையை தொடல. இந்த நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்டுறேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், உனக்கு கிட்டணும்னு ஆசைப்படுதான். இதைத்தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கான். கடைசி உன்னை பார்த்தோன்னா கை ஓடல கால் ஓடல, அவனுக்கு என்ன பேசன்னு தெரியாம கருப்பட்டி அது இதுன்னு கண்டது கழியது பேர சொல்லி ஒரு செமைக்கு சாமான் நகிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். பாவம் அந்த பையன் அப்ராணி. அதான் என்ன அதுன்னு உன் முடிவை தெரிஞ்சுக்கலான்னு தான் நானும் போன் போட்டே பார்த்துக்கணுமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2-3 நாள் பொறுமையாட்டு யோசிச்சுக்கிட்டு உண்டு இல்லைன்னு சொல்லிட்டேன்னா என்கிட்ட மட்டும் சொன்னா போதும். காதோட காதை வச்ச மாதிரி சரின்னா உங்க வீட்டுல பேசி கல்யாணத்தை முடிக்க ஏற்பாடு பண்ணுவோம். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் தெரியாது, அப்படியே விட்டுருவோம். எனக்கத்தை காணல, அதுக்குள்ள யோசிக்க மாதிரி இருக்குடி. உமரை வச்சுட்டு ஒரு கதையும் நடக்காது. பக்கத்துல உட்காந்துட்டு கரடி மாதிரி கட்டிட்டு இருக்காரு. சரிடி பியாசு, என்கிட்ட சண்டை போட்டு கிடக்காத. சரிம்மா, போனை வைக்க. நீ பஸ் வந்து பத்திரமா வீட்டுக்கு ஏறி போயிட்டு யோசி. சரியாம்மா, உன் விருப்பம் தான், இதுல நான் எதுவும் தலையிட மாட்டேமா. சரியாம்மா, எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா, எந்த கட்டாயமும் கிடையாது, உன் விருப்பம் தான் இதுல. சரிம்மா, பாய் வைக்க. இந்த பிள்ளை அமைதியா இருக்க பார்த்தா அந்த பிள்ளைக்கு இந்த பையனை பிடிக்கல போல இருக்குன்னு தான் தோணுது. எம்மாவே நிக்க ஸ்டைல பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. இவன் அங்க போய் மரமோட்ட ஏதாவது இடக்க மடக்கா பேசியிருப்பா. அவ கோபத்துல இவனை வெளியே தள்ளி கதவை சாத்தியிருப்பா. அடைச்சிட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேரு, வந்துடாதீங்க. கொஞ்சம் குழம்பு ஊத்துட்டாங்க, 2 பப்படாக்கிட்டா. வேண்டம்டி வேண்ட கேக்க. சுண்டத்த குழம்பு அளவோல இருக்கு, கல்யாண வீட்டுல வச்ச மாதிரி. நல்ல பப்படமும் துவையலும் அடிப்பொலிதான், சூப்பர். உங்க தங்கச்சியாரு குரல் மாதிரி இருக்கு. அங்க மீனியா, வாங்க வாங்க வாங்க. தங்கச்சி வாமா வா வா வா. கருங்க மீனியா, சாப்பிடுங்க மீனியா, சோறு போட்டு கொண்டாரேன். என்ன குழம்பு? என்னது, சுண்டத்த குழம்பா? ஆமா மீனியா, நல்ல அளவோல இருக்குன்னு இப்பதான் உங்க அண்ணன் சொன்னாரு. நல்ல கல்யாண வீட்டு குழம்பு மாதிரி இருக்கான். நல்ல அளவோல இருக்கு சுண்டத்த குழம்பு. பப்படம் வந்து நல்லா சுட்டு வச்சிருக்கேன் பாத்துடுங்க. துவையிலும் அரைச்சி வச்சிருக்கேன். வந்த விருந்தாளுக்கு சுண்டத்த குழம்பு என்னத்த சொல்ல. இல்ல மைனி, அப்படி நினைக்காதீங்க. நீங்க வருவியேன்னு எனக்கு தெரியவும் செய்யாது. ஒரு பானைன்னு போட்டு வந்திருந்தேன்னா நான் அதுல வேற ஏதாவது குழம்பு எடுத்து வச்சிருப்பேனே. குவாலி அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன் மைனியே. என்ன மைனியே, ஒரு வாரத்தை சொல்லாம இப்படி வெத்துடுப்புன்னு வந்தேன்னா நான் என்ன மைனியே பண்ணேன்? எனக்கு கை விட மாட்டேன், காலை விட மாட்டேங்குது. எனக்கே சங்கடமா இருக்க. சுண்டத்த குழம்பு வச்சது உப்பு நல்லா இருக்கு. சுப்பு சாப்பிடு, உடம்புக்கு நல்லது தானே. என்னனே நீனு ஒரு மாதிரி சொல்லுத? வந்த தங்கச்சிக்கு சுண்டத்த குழம்பு. அதுக்கு இல்லம்மா, மைனி நீ வருவேன்னு தெரியாதுல. இல்லன்னா சுண்டத்த குழம்பு வச்சிருக்க மாட்டேங்குதுன்னா சொல்லுதா. 5 நிமிஷம் இருங்க மைனியா, நான் வேற குழம்பு வாங்கிட்டு ஓடியாரேன். சுப்பு மைனி சொல்லுதல்ல, பக்கத்து வீட்டுல அதான் குழம்பு வாங்கிட்டு இருப்பா. நீ வந்தாலும் அதை வச்சு சாப்பிட்டுக்கா. நம்ம வீட்டுல சோறு இருக்குல்ல. அச்சா எப்படி இருக்காரு, மரமே எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காவோ? ஆமா, எதுவும் சண்டை கிட்ட போட்டு வந்தியா? என்னத்த சொல்ல, என்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கேட்டேல பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு பாத்து எடுத்து கெட்டி வைக்கின்னு கெட்டி வச்சியா. பெரிய மகாராசா மைனர்னு என்ன அடிக்காரு, உட்கார்ந்து அடிக்காரு, அப்படி அடிக்காரு. மைன் இருக்கான்னு சொல்லி எனக்கு கட்டாம இருந்தேன். எதுவும் சொல்லிடுறான் தானே, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அங்கங்க சொல்லி கொட்டடிச்சு விடுவான். சாவா, அப்படியேப்பட்ட ஆளு கிடையாதம்மா. என்ன பேசுத நீ? சரி, உன் மொண்டாட்டி நீ விட்டு கொடுப்பியா? உங்க நீ விடு, என் கதைக்கு வரேன். போன வாரம் அந்த மனசை அடிச்சாடில கை ஒடிஞ்சி மாவு கிட்டு போட்டிருக்கேன் மயிலடியில போய். என்ன தங்கச்சி, ஒரு வார்த்தை சொல்லல நீ? என் தலையெழுத்து என்னத்த போட்டு சொல்ல, வயாம சொன்னாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாம போயிரும். சரி, அது வருத்தப்பட்டுக்கிடாதம்மா. என்னத்த செய்ய, அவர் கைய அடிச்சு ஓடிக்கணும்னா இவ எந்த அளவுக்கு பேசியிருப்பாப்போம். குழந்தையே அணக்கம் கட்டாம வச்சு தூர் வாரிட்டு இருக்கான். இது என் புருஷனுக்கு நான் சுண்டத்து குழம்பு வச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். என் தலையோட தூக்கி வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டு இருப்பாரு. சின்ன பொண்ணு வீட்டுல குழம்பு வாங்கிட்டு இருந்தேன். பாறை இந்த தலையை போட்டு குழம்பு வச்சு நடு துண்டத்தை போட்டு பொரிச்சு வச்சிருக்கா. சரி கொண்டாங்க. என்ன செய்ய, தாய் வீட்டுக்கு வந்துட்டு குழம்பு வீட்டோட வாங்கி திங்க வேண்டி இருக்கு. என்னன்னு குழம்பு வச்சிருக்கா சின்ன பொண்ணு? எம்மா, குழம்பு நல்ல உரப்பு புளிப்பும் நல்ல உப்பு நல்ல சுள்ளுன்னு வச்சிருக்கா குழம்பு. பாறை மீன் தலை குழம்புனா குழம்புதான், பொரிப்பு அதோட சம்முன்ல இருக்கு. என்ன மைனியே, நல்லா இருக்கு குழம்பு. பரவாயில்ல, ஏதோ இருக்கு. வேற என்ன செய்ய, திங்கணுமே தின்னுட்டு கிடக்கேன். தொண்டைக்கிலையும் போக மாட்டுக்கு, வெளியும் வர மாட்டுக்கு. விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம இருந்துட்டு கிடக்கேன். சரி திங்க, வேற என்ன செய்ய, அதுக்காண்டி பசியும் பட்டினியுமா கிடந்து சாவ முடியும் இல்ல. தின்னுபிட்டு உடம்பு நல்லா இல்லைன்னா சொல்லுதே. இன்னைக்கு 2-3 நாள் இருக்கதானே செய்வேன். உன்னை பாத்துக்கிட்டேன். உனக்கு என்ன வேட்டு வைக்கன்னு மட்டும் பாரு. நான் பொறுமையா இருப்பேன் பொறுக்க வரைக்கும். அதுக்கப்புறம் பொறுமையை இழந்தேன். என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது, செய்து காட்டுதேன். நம்ம நாய் கணக்க நம்ம 2 பேரும் உருட்டி பரட்டி இல்லாட்டி கொண்டுட்டு வந்தா அது கூட முடியாம சுவாந்த எடுத்து படுத்து கிடக்க மாட்டி. அப்பாடியா, வாய பழக்காத. முட்டை நமக்கு
நல்லதுதான் செய்து. நம்மளால தூக்க முடியாம கிடந்தோம். வீட்டுக்குள்ள தூக்கி கொண்டு வைக்க பாரு. சந்தோஷமா ஜாலியா இரு, என்ஜாய் பண்ணு. ஆமாட்டி, உள்ள மாட்டி, நம்ம பாத்துறாம. நீலாம்பரி, என்னம்மா சங்கீதா அப்படி நின்னுட்டு இருக்க? இந்த பாக்ஸ் சுப்புலட்சுமி அக்கா எங்க வீட்ல இருந்து கொடுத்துட்டு போனாங்க. நான் திண்ணையில வச்சிட்டு இருந்தேன். சண்டை நடக்குன்னு எட்டி பார்க்க போனேன். அதுக்குள்ள அந்த பாக்ஸ் காணல. நானும் தேடாத வீடு இல்ல. அங்கேயுமா தேடிட்டு சரி உங்க விட்டுட்டங்க நேனும் தூக்கி யாரோ வச்சிருக்காங்கன்னு பாக்கிறதுக்காண்டி வந்தேன். பார்த்தா என்ன இருக்கு? என்னம்மா சொல்லுத? ஆமா நெசமா தான் சொல்லுதே. இது சுப்புலட்சுமி அக்கா கொண்டு வந்த பாக்ஸ்லாம் எங்க வீட்ல ஏன்டல ஒப்படைச்சாங்க. ஐயோ போச்சி. அதன பார்த்தமா எங்க வீட்ல இந்த மாதிரி பொட்டி ஒண்ணு கிடையாது. என்னத்தை கொண்டு வச்சிருக்காளா இவ அப்படி நினைச்சு நீலாம்பரி தான் வச்சிருக்க போலக்கு நினைச்சிட்டேன். அதுவும் அப்படியா சுப்புலட்சுமிக்குள்ளதா? சரிம்மா நான் கொண்டு எடுத்துட்டு போ. ரொம்ப வெயிட்டா இருக்கு. உன்னால தூக்க கிடையாது. நான் கொண்டு உங்க வீட்ல கொண்டு இறக்கி தரேன். தாத்தா தெருக்குலது தாத்தா தெருக்குலது தாத்தா தெருக்குலது தாத்தா தெருக்குலது தாத்தா தெருக்குலது. அம்மா அம்மா என்ன மக்கா? சாதனை மேல் சாதனை. சீக்கிரமா ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வா. எதுக்கு மக்கா பெட்ஷீட்? வேற ஒண்ணு இல்லம்மா, துண்டெல்லாம் தலையில போட்டா நம்மளுக்கு பத்தாதும்மா. ஒரு பெட்ஷீட் தூக்கிட்டு வா, அதுதான் சரியா இருக்கும். தலையில போட்டுட்டு நடுத்தருல உட்கார. அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால். தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. அம்மா அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே. பை பை, see you.